நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு தாய்மார்கள் இரவு நேரங்களிலே படுக்கக்கூடிய நேரத்திலே நல்ல வரலாறுகளை, நல்ல சிஜாராக்களை, நம்முடைய நபியுடைய வரலாறு, சஹாபாக்கள் வரலாறு, அவுலியாக்களுடைய வரலாறு, இது போன்ற வரலாறுகளை, சிஜாராக்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது அந்த குழந்தை அந்த வரலாறுகளை கேட்டு அவர்கள் மீது மிக மதிப்புள்ள குழந்தையாக அது உருவாகிறது. சஹாபாக்கள் இப்படி நடந்திருக்கிறார்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க நம்ம மார்க்கத்தை வளர்க்கறதுக்காக, நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் என்று அந்த குழந்தைகள் சிந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அதை விட்டுவிட்டு மாற்றமான காட்சிகளிலே தாயும் பிள்ளையும் எல்லோரும் ஒன்றா உட்கார்ந்து அந்த சினிமா நாடகங்களை பார்க்கும் பொழுது, அதில் ஏற்படக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கே ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையை அங்கே நாம் உருவாக்க முடிகிறது. கண்ணியத்துக்குரிய அருமை தாய்மார்களே, இது போன்ற நிலைகளை விட்டும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பாதுகாத்து கொண்டால் நம்முடைய பிள்ளை நிச்சயமாக சிறந்த பிள்ளையாக வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து அந்த சின்ன வயதிலேயே அந்த குழந்தைக்கு ஔரத்தை பற்றி சொல்லி காட்ட வேண்டும். ஔரத்து என்று சொன்னால் ஒரு ஆண் பிள்ளை எந்த அளவுக்கு மறைக்க வேண்டும், ஒரு பெண் பிள்ளை எந்த அளவுக்கு ஔரத்தை மறைக்க வேண்டும் என்ற பகுதிகளை அந்த குழந்தைக்கு சொல்லி காட்ட வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், பெரும்பாலும் ஆண் பிள்ளைகள் ஔரத்தை மறைக்காமல் அவர்கள் அரக்கால் டவுசர் போட்டுட்டு பல இடங்களில் சுத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதுபோல பெண் பிள்ளைகள் ஔரத்தை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால் மார்க்கம் எப்படி பெண்கள் மறைத்து வெளியே வர வேண்டுமோ அந்த முறையில் அல்லாமல் இன்று வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. சின்ன வயசுலேயே அந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கிட்டதுனால அதுகளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆக சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு ஔரத்தை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னது ஔரத்து, இப்படி இப்படி மறைக்கணும், இப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கு தோதான ஆடைகளையும் அதற்கு நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு அந்த ஔரத்தை பூர்த்தியாக மறைக்கக்கூடிய ஆடைகள் சிறு வயதிலேயே அணிவித்து வருவோமேயானால் பெரியவர்களாக வந்தாலும் கூட அவர்கள் ஔரத்தை பேணி பாதுகாத்து நடக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், குர்ஆனுடைய இல்மு நம்முடைய மக்கள் அதை விட்டும் தூரமாகிக் கொண்டே செல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், படிப்பதற்கும் டியூஷனுக்கு செல்வதற்கும் நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி நின்று செய்யக்கூடிய ஒரு பெற்றோர்கள் மதரசாவுக்கு குழந்தைகளை அனுப்பி குர்ஆன் ஓதி நல்ல ஒழுக்கத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இது மிகுந்த வேதனையான ஒரு செய்தி. குர்ஆன் ஷரீஃபை ஓதும் பொழுதுதான், மதரசாவுக்கு சென்று ஓதும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த நாட்டிலே பள்ளிக்கூடத்திலேயே குர்ஆன் சொல்லிக் கொடுக்கறதுனால ஒரு பெரிய பாக்கியம். அதே நேரத்தில் மதரசாக்களுக்கும் அவர்கள் சென்று குர்ஆன் ஓதி அந்த அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒழுக்கத்தை அவர்கள் படிக்கும் பொழுது, குர்ஆனோடு சேர்ந்த இல்மு அவர்களுக்கு வரும் பொழுது இந்த உலகத்தில் உண்டான படிப்புக்கும் அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் பெரிய டாக்டராக வர வேண்டும். குழந்தைகள்கிட்ட கேட்டோம், பெரும்பாலும் நீங்கள் என்ன ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் டாக்டர் ஆகணும்னு சொல்லுங்க. அப்போ நான் கூட துவா செய்கிறது என்னுடைய துவாவில் பிள்ளைங்களுக்கு, யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக நீ டாக்டராக்கு, நல்ல இன்ஜினியராக்கு, நல்ல ஆலிம்களாக்கு, நல்ல ஹாஃபீஸுகளாக. ஆக எந்த துறையை நம்ம படித்தாலும் அந்த துறையில் குர்ஆனுடைய இல்மு இருக்கணும். இன்னைக்கு வைத்திய துறையில் குர்ஆன் சொல்லாததா, விஞ்ஞான துறையில் குர்ஆன் சொல்லாததா, கட்டடக்கலையில் குர்ஆன் சொல்லாத செய்திகள் இருக்கிறதா? குர்ஆனில் என்ன இருக்குது, எல்லா படிப்பும் இருக்குது. ஆக இந்த உலக படிப்போடு அவர்கள் இந்த குர்ஆனுடைய கல்வி இருக்கிறதே இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் இருக்கிறதுல. இந்த இரண்டையும் அவர்கள் சேர்ந்து படிக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு உயர்தரமான ஒரு நல்ல பிள்ளையாக, சாலிஹான பிள்ளையாக அவர்கள் உருவாகுவதற்கு மிகுந்த காரணம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை 6 வயதிலிருந்து 7 வயது அவர்கள் ஆரம்பித்து விட்டால் குர்ஆன் மதரசாவுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். அவர்களுக்கு அதிலே ஓதுவதற்கு ஆர்வத்தை காட்டுங்கள். இன்று நாம் பார்க்கிறோம், எங்கள் மதரசாவிலே பார்த்தால் 10 வயது நிரம்பிய மாணவர்கள் கூட குர்ஆன் முடித்து விட்டார்கள். சில தாய்மார்கள் அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் குழந்தைக்கு. மிகுந்த தூரத்தில் இருந்தெல்லாம் காடியிலே பிள்ளைங்களை ஏற்றிட்டு வந்து, உஸ்தாத் அவர்களே குர்ஆன் சொல்லிக் கொடுங்க, என் பிள்ளைக்கு ஓத கற்றுக் கொடுங்க, நல்ல அஹ்லாக் சொல்லிக் கொடுங்க, ஃபர்து ஐன் சொல்லிக் கொடுங்க என்று அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தாய்மார்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை பேணுவதில் அவர்கள் ஆர்வம் காட்டிவிட்டார்கள் என்பதை நாம் எண்ணும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. சரி, அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 10 வயது ஆகிவிட்டால், குழந்தைக்கு 10 வயது ஆகிவிட்டால் அந்த குழந்தை தொழவில்லை என்றால் அதை நாம் கண்டிக்க வேண்டும். ஏன் தொழுக போகல என்று கேட்கணும். தொழுக போவதுக்கு என்ன காரணம் என்று கேட்கணும்.
ஆக அந்த குழந்தைக்கு ஒரு பயம் வரணும். ஒரு பயம் என்று சொன்னால் ஒரு மரியாதை கலந்த பயம். நம்ம அத்தா கேட்பாங்க, தொழுகையெல்லாம் கேட்பாங்க, அத்தா கண்டிப்பாங்க என்று அந்த குழந்தைக்கு உள்ளூர ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும் இந்த தொழுகை விஷயத்தில். ஆக நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது, 10 வயது ஆகிவிட்டால் அவர்கள் தொழுகவில்லை என்றால் அவர்களை நீங்கள் கண்டிக்க வேண்டும். ஒரு சின்ன ரோத்தானை வச்சு 2 பூசை ஓடணும். ஒவ்வொரு வீட்டுகளையும் ஒரு ரோத்தா வச்சுக்கிறணும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு பழமொழி சொல்லுவாரா இல்லையா, அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ரோத்தானை நம்ம மாட்டி வச்சுட்டு சொன்னால் குழந்தைகளுக்கு பயம் இருக்கும். அதனால ரோத்தானை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிடக்கூடாது. நம்முடைய மார்க்கம் குழந்தைகளை அப்படி அடிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. சும்மா ஒரு பயம் காட்டுறதுக்காக ரோத்தானை வாங்கி வச்சுக்கிறணும். அப்படி அடிக்கிறதா இருந்தால் முனங்காலுக்கு கீழே லேசாக 2 தட்டு தட்டணும். இதுதான் அடிக்கிற முறை. இந்த மாதிரி அமைப்புகளில் அந்த குழந்தையை நாம் கண்டித்து வரும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தை நல்ல குழந்தையாக மாறுகிறது. அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய குழந்தை 10 வயதாகிவிட்டால் அவர்களை படுக்கையிலிருந்து பிரித்து விடுங்கள். உங்களோட படுத்திருந்தாங்கன்னா அவங்களை தனி படுக்கை கொடுத்துருங்க. அல்லது 2-3 பேர் சேர்ந்து ஒன்றா படுக்கிறதாக இருந்தால் அவங்கள தனித்தனி மெத்தைகள் கொடுத்து அல்லது தனித்தனி பாய்கள் கொடுத்து அவர்களை தனித்து படுக்க வைத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அடுத்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா படிக்க வரப்போகும்போது அதுக்கு நல்ல படிப்புலையும் ஓதலை நல்ல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. அந்த 12 வயசுக்கு மேலே அந்த குழந்தை அந்த தாய் ஆசிரியருடைய அந்த கட்டுப்பாட்டிலிருந்து கொஞ்சம் வெளியாயிரும். 12 வயசுக்கு மேலே சின்ன வயசில் தாயுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஆசிரியருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அந்த 12 வயசுக்கு மேலே நண்பர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். ஃப்ரெண்ட்ஸுகள் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக போயிடும். அப்போது நாம் என்ன செய்யணும், இந்த காலகட்டத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை அவனுக்கு சேர்த்து கொடுக்கணும். நல்ல நண்பர்களை அவனுக்கு சேர்த்து கொடுக்கணும். இந்தாப்பா இந்த இவனோட சேர்ந்துக்க என்று நண்பர்களை அவர்களுக்கு நாம் செலக்ட் பண்ணி சேர்த்து வைக்கணும். இது ரொம்ப கடமை முக்கியம். நண்பர்கள் எந்த வழியில் போகிறாங்களோ அந்த வழியில் தான் பிள்ளைங்க போயிட்டு இருக்கோம். அதனால நல்ல ஒரு சாலிஹான நண்பர்களை, நல்லொழுக்கமுள்ள அந்த நண்பர்களை நாம் அவர்களோடு இணைக்கும் பொழுது அந்த குழந்தை படிப்பிலும் சரி மற்ற ஒழுக்கத்திலும் சரி நல்ல ஒரு ஆர்வமுள்ள பிள்ளையாக அது வருகிறது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே குழந்தை செல்வம் இருக்கிறதே மிகப்பெரிய பாக்கியமான செல்வம். அந்த குழந்தையை நல்லொழுக்கமுள்ள பிள்ளையாக அந்த தாய் தகப்பன் வளர்த்து விட்டால் நாளை மறுமையிலே இவனுடைய மௌத்துக்கு பிறகு அந்த குழந்தை தான் அவனுக்காக துஆ செய்யும். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு அவனை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் 3. 1, அவன் செய்த சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமாக வரக்கூடிய சதக்கா. 2வது, அவன் கற்றுக் கொடுத்த இல்மு, அவன் படித்து கொடுத்த கல்வி. இந்த கல்வியை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அந்த கல்வியினுடைய நன்மை படித்து கொடுத்தவருக்கு கியாமத்து வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 3வது, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளை. அந்த சாலிஹான நல்ல பிள்ளையை அவன் உருவாக்கி செல்லும் பொழுது நாம் மரணித்து விட்டாலும் கூட நம்முடைய பிள்ளை நமக்காக துஆ செய்வான். யா அல்லாஹ், என்னுடைய தகப்பனாருக்கு சொர்க்கலோகத்திலே நல்ல பதவியை கொடு, நல்ல அந்தஸ்தை கொடு, நல்ல ரிசுக்கை கொடு, நல்ல உணவை கொடு, அவருடைய கேள்வி கணக்கை லேசாக்கு, கபருடைய வேதனையை லேசாக்கு என்று அந்த குழந்தை துஆ செய்யும். அதனால தான் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குங்கள். அப்படி உருவாக்கினால் நம்முடைய குழந்தைகள் இந்த உலகத்திற்கும் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள், நாளை மறு உலகத்திற்கும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்ல குழந்தைகளாக மாறுவதற்கு மிகுந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பிள்ளை செல்வங்களை தந்து, குழந்தை செல்வங்களை தந்து, அந்த குழந்தைகளை முறையான முறையிலே வளர்த்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தமான வழியிலே அந்த குழந்தைகளை இந்த உலகத்தில் வாழச் செய்து நல்ல படிப்பாளிகளாக, பண்புள்ளவர்களாக, பிற மனிதர்களை மதிக்கக்கூடிய நல்ல சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.